கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் ஒன்னும் உன்ன மாதிரி எலைட்லாம் இல்லம்மா. இதெல்லாம் தான் உனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி மசாலா படம் தான் பிடிக்கும். முறைக்காத. உன் டேஸ்ட் சரியில்லைன்னு ஒத்துக்கோ. உன் டேஸ்டுக்கு என் டேஸ்ட் பெட்டர் தான். அப்படி என்ன என் டேஸ்ட்ல குறை இருக்கு? பிஸியா இருந்தீங்களா? இல்லடா, சும்மா படம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன விஷயம் சொல்லுங்க. மீ கிடைச்சிருக்கு 4.5 லட்சத்துக்கு. அப்படியா? கங்க்ராட்ஸ். அதுலயே அதிகமான செலவு இதுலதான் பண்ணணும். அப்புறமா மண்டபத்துல இருந்து வாங்கிக்கலாம். இதான் முதல்ல முழு பணமும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு 50,000 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுதுடா. அதான் உன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வந்தோம்டா. ரவி, மீனாக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய மீனா நான் குடுக்கறேன். எப்ப வேணும்? ஸ்ருதி, நீ மட்டும் தான் கொடுக்கணுமா? ஏன் அன்னைக்கு நான் நீ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்ட. நானே கொடுக்கறேன். ஏய், நான் குடுக்கறேன். சரி சரி, ஓகே. நான் 25,000 ரூபாய், நீ 25,000 ரூபாய். ஓகேவா? ரவி, உங்களுக்கு செலவு ஏதாவது இருந்தா வேணாம்டா. முடிஞ்சா கொடுங்க போதும். அது பண்ணிட்டேன். தேங்க்ஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ்ரா. எதுக்கு தேங்க்ஸ்? நீயும் எனக்கு நிறைய அனுப்பியிருக்க. நான் உனக்கு எதுவுமே செஞ்சது இல்ல. ஆனா நீங்க எங்களுக்காக உதவி பண்ணணும்னு பாக்குறீங்க. அப்ப நம்ம சிஸ்டர்ஸ் இல்லையா? அப்படிலாம் இல்லங்க. அது இல்ல ஸ்ருதி, இப்பதான் நீங்க கல்யாணம். இங்க பாருங்க மீனா, நீங்களும் தான் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஒரே ஃபேமிலில இருக்கோம். நம்ம பழகுறல கேட்டோன்னு நீங்க 2 பேரும் அனுப்பிவிட்டீங்களா? இப்ப நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்க. நல்ல சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கத்துக்கிட்டேன். குடும்ப சூழ்நிலை தொடர்ந்து கத்துக்க முடியாம போயிடுச்சு. தான் கத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பார்வதி இடம் கொடுத்ததுனால தான் இந்த வீட்டுல டான்ஸ் கத்து கொடுத்துக்கிட்டு. நானும் அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு ஆடுவேனா? முதல்ல நீ தலைய நேர வச்சிருக்கு. அது பரவாயில்ல, விட்டுருங்க. டான்ஸ் கத்துக்கும் போது பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லுடா அக்கா. நம்ம கல்யாண மண்டபத்துல மேனேஜர் கிட்ட பேசிடு. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு. கேளுக்கா, அந்த ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்கலக்கா. நமக்கு தானே வரும். இந்த தடவை வேற யாருக்கோ கொடுத்துட்டானுங்கக்கா. நமக்கு கொடுக்கலன்னா வேற யாருக்குடா கொடுத்தான்? அவளுக்கா? நம்மள மீறி எப்படிடா போச்சு? அக்கா, அந்த மேனேஜரை நம்ம அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, வை. என்னாச்சுங்க? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாஸ்டர். பசங்களா, நீங்களா பிரேக் எடுத்துக்கங்க, போங்க. போன் வந்ததும் உங்க முகமே மாறிடுச்சு. என்ன இருந்தே ஆர்டர் எடுத்துட்டேன்ல, அத எப்படி செய்யறேன்னு நானும் நேத்து உங்க மருமகளை பார்த்தேன். யாரு? ரோஹிணி. அவ மேல நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியல. விடுங்க, என்ன சொன்னான்னு சொல்லுங்க. பாங்களா, எப்பவுமே எதிரிய கூட மன்னிச்சிடலாம். புரியலையே. பார்வதி, போன்னு சொல்றேன்ல. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. ஏமாத்துறத பாக்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல மாஸ்டர். அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது இந்த சின்ன வயசுல ஏமா, அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? சரி, அது கூட பரவாயில்ல. ஆனா இன்னொன்னு, என் மாமியாரு நான் பூ கட்டுறதுனால எனக்கு தான் நான் வேலைக்கு போறேனே சொல்றா. மேலேயே நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. உங்க பொட்டத்தை அடக்கதான் அவ சம்பாதிக்கிறாளாம். அவ்வளவு ஆயிடுச்சு அவளுக்கு. அவ ஏன் கொட்டத்தை அவ அடக்குவாளா? நான் ஏதோ எவ்வளவு பெரிய திறமசாலி, எவ்வளவு நல்லா பரதம் ஆடுறீங்க. நிச்சயமா நானும் பூ வியாபாரம் தான் பண்றேன். மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. தைரியத்துலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா. அந்த வேலையை அவ செய்யலனா பெரிய ஆர்டர் பேரு கெட்டு போயிடும். அப்புறம் அவளுக்கு எந்த மண்டபத்திலையும் இப்ப நான் போதும். என் கிட்ட நீங்க கேட்டாலும் அவ இல்லன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவ மாத்திருவா. அதையும் நான் பாக்குறேன். காஃபி நானே கேட்கலான்னு தான் இருந்தம்மா. மட்டும்தான். என்னத்த காஃபி கொண்டு வரவா? போய் சேர்ந்துடுறேன், அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம். என்னத்த ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மொத்தமா என்ன அடக்கணும்னு துடிக்கிறா. நீங்க நான் ஏன் அப்படி எல்லாம் நினைக்க போறேன்? ஏய், சும்மா நடிக்கதான் கிடைக்கும். நான் சொன்னேனா? இந்த பூனை மாதிரி மூஞ்சிய வச்சு
நீ வெளியில என்ன பத்தி என்ன பேசுறேன்னு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இவ பேசுறதை விட நான் தான் இவளுக்கு இளக்காரமா இருக்கேன். ஆண்டி உங்களை பத்தி பேசிருக்காங்களா? இருக்கா விஜயா, தலையில பூ வச்சு பின்னி கதை என்னன்னுங்க சொல்ல சொல்றீங்க? நீ வேணா அப்படி சொன்னான்னு சொல்லு, நான் நம்புறேன். இவ சொல்லாமல நான் சொல்ல போறேன். அது யாராவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவள மாதிரி முன்ன பின்ன எதுவுமே எனக்கு புரியல. யார்கிட்டயும் நான் எதுவும் சொல்லல அத்தை. எல்லாம் சொல்லி வச்சிருக்கா தெரியுமா? அத நீங்க சொன்னாதான் தெரியும். பூ விக்க போறேன்னு சொல்லிட்டு என் பேர் எங்கேயோ கடந்தவள கோபுரத்துல ஏத்துற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பத்தி எதுக்கடி பேசுற நீ? அப்ப என்ன பத்தி பேசுற, அது நல்லா தெரியுது சொல்லிட்டாங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்ப நான் என்ன இட்டுக்கட்டி பேசுறேன்னு சொல்ல வரியா? விஜயா, சும்மா கத்திட்டு இருக்காத. என்ன முதல்ல அத சொல்லு, அப்பதானே தெரியும். சொல்லணுமா? இதுக்காக இன்னொரு வாயை போய் ரெண்டுக்கா எடுத்துட்டு வர முடியும்? ஏதோ சொன்னாங்கன்னு சொல்ற. சரிச்சு பொய் சொன்னாங்களா உண்மையை சொன்னாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ ஆண்டி, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதுக்கும் பதில் போறாளாம். என்னத்த சொல்றீங்க? நீ சொன்ன வார்த்தை திமிரடி உனக்கு. அத்தை பேசினதில்ல. நீ பூ வியாபாரத்துல பெருசா யாரோ நம்ம குடும்பத்துக்குள்ளார சண்டை வந்துருட்டுங்கிறதுக்காக இப்படி சொல்ல பேசினதில்ல. ஸ்ருதி, வீட்டுக்குள்ள சொல்ல முடியலன்னு வெளியில போய் நீங்க யார்கிட்டயும் சொல்லாம அவங்க எப்படி ஆண்டி கிட்ட வந்து சொல்லுவாங்க? நான் சொல்றத நம்புற. என் மேல அத்தை, நானும் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நீ போய் சத்தியம் பண்ணு. இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு. பழி போடுற நீ தாண்டி என் மேல பழி போடுற. போத நிறுத்துறியா? மாட்டேங்கிற. இதுலயே தெரியலையா? சொன்ன மீனால அப்படி சொல்லி இருக்க மாட்டா. அத நான் நம்புறேன். முதல்ல இப்படி பேசுறவளா சும்மா பேசிட்டே இருக்காது. இவர் சப்போர்ட் பண்ற திமிர் தானடி உனக்கு. ஸ்ருதி எப்படி பேசுறாங்க? அதெல்லாம் விடுங்க. மதிக்காம தான் மட்டும்தான் ரொம்ப பெரிய ஆள்னு ஓர ஆடுவாங்கல்ல, அதுல தப்பே இல்ல. உங்க மருமக இன்னைக்கு வீட்டை விட்டு அதனால நம்ம பேசின மாதிரி